எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னையா ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? காலையில் எழும்புறோம், நமது வேலைகளை செய்கிறோம், சாப்பிட்றோம், படுத்து தூங்குகிறோம். ஓட்டப்பந்தயம் எங்கே செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறத பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மை சுற்றி ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவான சாட்சிகள். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு அருகிலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடணுமா. அதுலயும் ஒரு வார்த்தை ஹைலைட் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. நம்ம கர்த்தரை நம்புறோம். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசமே இருக்காது. அவன் கர்த்தரை நம்ப மாட்டான். நாம அவன்கிட்ட போய் நீ கர்த்தரை நம்புன்னு ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, அவன்லாம் கர்த்தரை நம்புறதே இல்லை, முட்டா பையன், அவனை பரியாசம் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. நமக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படி சொல்றேன். இப்ப இந்த கண்ணு இருக்கு. இந்த கண்ணு என்ன பண்ணும்னா பார்க்கும். அதுல ஒரு கல் இருக்கு, பார்த்து நட. நீ பார்த்து நடக்கலைன்னா கால் இடறிடும். அப்ப இந்த கண் அதுல கல் இருக்குங்கிற செய்தியை பார்த்து மூளைக்கு கடத்துது. மூளை அதை என்ன பண்ணுது? காலுக்கு கடத்துது. காலை கொஞ்சம் தூக்கி நடப்பா, கல்ல தட்டிரும் அப்படி. இப்ப கண்ணு பார்க்கிற வேலையை மட்டும் செய்யும். கண்ணு பார்த்தும் மூளைக்கு அந்த செய்தி போய் கால் சில நேரம் தூக்கி நடக்கிறதுக்கு பதிலாக கல்லில் பட்டுட்டுன்னு வைங்களேன், கண்ணு அமைதியாக தான் இருக்கும். கண்ணு காலை பிடிச்சி தூக்கி விடாது. பார்த்துருக்கீங்களா? கண்ணு பார்க்குற வேலையை மட்டும்தான் செய்யும், வேற ஒரு வேலையை செய்யாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பார்க்கறது. அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, வழி இருக்கா, வழி இல்லையா. கண் பார்க்கிற வேலையை தவிர வேற ஒரு வேலை செய்யாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற பாதை என்ன, அந்த பாதையில மட்டும்தான் நடக்கணும். நமக்கு அடாத வழக்கில் தலையிடக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் தங்களுடைய மதிப்பு மரியாதை இழந்து போறதுக்கு காரணம் தங்களை கடாத காரியத்தில் தலையிடுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம், உனக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓட. அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். கூட்டமா சில நேரம் பஸ்ஸில் மக்கள் ஏறுவாங்க. டிரைவர் ஓட்டுநர் வேலையை மட்டும்தான் பார்ப்பார். நிறைய கூட்டம் இருக்குன்னுச்சுன்னா டிரைவர் ஒரு ஓரம் கட்டி பஸ்ஸை நிப்பாட்டுவார். கண்டக்டர் டிக்கெட் போட்டு முடிக்கிற வரைக்கும் டிரைவர் 10 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருப்பார். பார்த்துருக்கீங்களா? டிரைவர் இறங்கி கூட்டமாயிட்டு நேரமாயிட்டுன்னு சொல்லி அவர் 10 டிக்கெட் போடணும்னு போட மாட்டார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற வேலை என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதை செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் என்று நம்மை குறித்து தேவனுக்குள் நிதானித்து அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், தேவனை சந்தோஷப்படுத்துகிற விசுவாச பிள்ளைகளாக நாம நம்முடைய காரியங்களை திட்டமா செய்வோம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான சத்தியம் என்னன்னா, நாம் நமக்கு தேவன் நியமித்த பாதையை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் நியமித்திருக்கிற பாதையை, நமக்கு தேவன் தந்திருக்கிற பொறுப்பை அறிந்து கொண்டோம்னா நமது ஓட்டம் நிதானமா இருக்கும், நமது ஓட்டம் ஜெயத்தோடு இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பான், ஏய் நீ படி, நீ படி, நீ படி, நீ படிமா. கடைசியில் ரிசல்ட் வந்தவரை பார்த்தா இவன் யாரெல்லாம் படிக்க சொன்னானோ அவெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருப்பான். நீ படி நீ படின்னு சொன்னவன் பார்த்தீங்கன்னா மார்க்கு குறைஞ்சிருப்பான். அதுக்கு பிறகு சொல்லுவான், அச்சச்சோ அடுத்தவங்களை பார்த்துட்டு நான் படிக்காம விட்டுட்டேன்.
அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் விட்டு பின்னாடி வருத்தப்படுகிறதை விட, நமக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை நாம் சரியாய் செய்வோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி உமது அன்பை விளங்க பண்ண வேண்டுமா செவி. உமது இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்கி நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை புரிந்து கொண்டு நடக்க கிருபை செய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.